பேரிக்காய் என்பது உலகம் முழுவதும் அதிகம் விரும்பப்படும் பழங்களில் ஒன்றாகும். தமிழில் பேரிக்காய் என்றும் ஆங்கிலத்தில் குவாவா என்றும் அழைக்கப்படுகிறது. சுவையில் இனிப்பு, சற்று புளிப்பு கலந்து நறுமணம் நிறைந்தது என்பதால் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் பழமாகும். பேரிக்காய் மரம் இந்தியா, ஆசிய நாடுகள், தென் அமெரிக்கா போன்ற இடங்களில் பரவலாக வளரும். குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பேரிக்காய் சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. பேரிக்காய் மரம் எப்போதும் பசுமையாக நிற்கும் நடுத்தர அளவிலான மரமாகும். பொதுவாக 5 முதல் 10 மீட்டர் உயரம் வரை வளரும். கிளைகள் பரவலாக விரிந்து நிற்கும். இலைகள் தடிமனான பச்சை நிறத்தில் இருக்கும். பேரிக்காய் மரம் வறண்ட மற்றும் ஈரப்பதமான நிலப்பரப்புகளிலும் வளரும் தன்மை கொண்டது. சிறிய அளவு பராமரிப்பு போதுமானால் கூட அதிக விளைச்சல் தரும். பேரிக்காய் வளர்ப்பதற்கு ஏற்ற மண் வகைகள் மணற்பாங்கான சிவப்பு மண்ணிலங்கள், ஆற்றங்கரையோர நிலங்கள், சிறிது கரிசல் கலந்த மணற்பாங்கான நிலங்கள் ஆகும். நின்ற நீர் நிலைத்திருக்கும் இடங்களில் மரம் சரியாக வளராது. நிலத்தை உழுது ஆட்டு சாணம், பசு சாணம், பசுங்குடி உரம் போன்ற இயற்கை உரங்களை கலந்து தயார்படுத்த வேண்டும். பேரிக்காய் பெரும்பாலும் விதை மூலம் வளர்க்கப்படலாம். ஆனால் அதிக தரமான விளைச்சலை பெற கிராஃப்டிங் மற்றும் பட் கிராஃப்டிங் முறைகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. கிராஃப்டிங் முறையில் வளர்க்கப்படும் மரங்கள் விரைவில் பழம் தரத் தொடங்கும். பொதுவாக ஒரு மரம் 2 வருடம் முதல் 3 வருடம் ஆன பின் பழம் கொடுக்கத் தொடங்கும். 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 100 முதல் 120 பேரிக்காய் மரங்களை நட்டு வளர்க்கலாம். மரங்களுக்கு இடையே 6 மீட்டர் இடைவெளி வைக்க வேண்டும். மரங்கள் நன்கு வளர்ச்சியடைந்த பிறகு வருடத்திற்கு பல முறை பழம் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. பேரிக்காய் மரத்திற்கு நீர் மேலாண்மை முக்கியமானது. மழைக்காலத்தில் கூடுதல் நீர் தேவையில்லை. கோடை காலங்களில் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் கொடுத்தால் போதுமானது. நின்ற நீர் மரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் நிலத்தில் நீர் வெளியேற்றும் முறையை சரியாக அமைத்திருக்க வேண்டும். பேரிக்காய் மரம் பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை பழம் கொடுக்கும். 1 குளிர்கால அறுவடை மற்றும் 2 கோடைக்கால அறுவடை. குளிர்காலத்தில் கிடைக்கும் பழங்கள் பெரிய அளவிலும் இனிப்பு சுவையிலும் இருக்கும். கோடைக்காலத்தில் கிடைக்கும் பழங்கள் சற்றே சிறியதாக இருந்தாலும் அதிக தேவை பெறும். பேரிக்காய் பழம் உருண்டையாகவோ சற்றே ஓவல் வடிவிலோ இருக்கும். தோல் பச்சை நிறத்தில் இருக்கும். பழுத்த பிறகு சற்றே மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக மாறும். உள்ளே வெள்ளை நிறம் அல்லது சிவப்பு நிறம் கொண்ட பாகம் இருக்கும். விதைகள் பல இருக்கும். பழத்தின் சுவை இனிப்பு கலந்த புளிப்பு வகையில் இருக்கும். பேரிக்காய் சத்துக்கள் நிறைந்த பழமாகும். இதில் விட்டமின் சி மிக அதிகமாக உள்ளது. மேலும் நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. இதனால் பேரிக்காய் சாப்பிடுவதால் செரிமானம் சீராகும், நோயெதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். பேரிக்காயில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் தன்மைகள் உடலின் செல்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றன. பேரிக்காய் மரம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குறைந்த பராமரிப்பில் அதிக விளைச்சல் தருவதால் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறுகிறார்கள். ஒரு மரம் வருடத்திற்கு 50 முதல் 100 கிலோ பழம் வரை கொடுக்கக்கூடியது. 1 ஏக்கர் நிலத்தில் 1000 கிலோக்கும் மேல் பழம் கிடைக்கும். சந்தையில் பேரிக்காய்க்கு எப்போதும் நல்ல தேவை உள்ளது. குறிப்பாக நகரங்களில் பேரிக்காய் அதிக விலையில் விற்கப்படுகிறது. பேரிக்காய் மரத்திற்கு சில பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கக்கூடும். குறிப்பாக பழம் விரியும் காலத்தில் பழத்தை குத்தும் பூச்சிகள் தாக்கினால் பழம் கெடுக்கும். இதை தடுப்பதற்காக இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெய், பசுங்குடி சாறு போன்றவை பயனுள்ளதாக இருக்கும். பேரிக்காய் பழம் அறுவடை செய்த பின் நீண்ட காலம் சேமிக்க முடியாது. பொதுவாக 3 முதல் 4 நாட்கள் வரை நல்ல நிலையில் இருக்கும். அதனால் அறுவடை செய்தவுடன் உடனே சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சிலர் குளிர்சாதன பெட்டியில் சேமித்து 1 வாரம் வரை வைத்திருப்பார்கள். பேரிக்காய் பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. நேரடியாக சாப்பிடுவதற்கு அப்பாற்பட்டு ஜூஸ், ஜாம், ஜெல்லி, மிட்டாய், சட்னி, அச்சாறு போன்றவற்றில் பேரிக்காய் பயன்படுத்தப்படுகிறது. உலக சந்தையிலும் பேரிக்காய்க்கு அதிக தேவை உள்ளது. முடிவாக சொல்ல வேண்டியது,
பேரிக்காய் சாகுபடி விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் சம அளவு நன்மைகளை தருகிறது. குறைந்த முதலீடு, குறைந்த பராமரிப்பு, ஆனால் அதிக விளைச்சல் மற்றும் அதிக வருமானம் என்பதால் தமிழ்நாட்டில் பேரிக்காய் சாகுபடி எதிர்காலத்தில் மேலும் விரிவடையும். ஆரோக்கியம், சுவை மற்றும் பொருளாதார பலன்களை வழங்கும் பேரிக்காய் சாகுபடி விவசாயிகளுக்கான சிறந்த தேர்வாகும்.